இப்ப சைவம் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, அசைவம் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இந்த 2 உணவையும் சாப்பிட்றவங்களுக்கு உண்டான தனிப்பட்ட பண்புகள் ஏதாவது இருக்குல்ல? அதாவது உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் அது என்னென்ன பண்புகள் ஐயா? கண்டிப்பா. பூமிக்கு கீழே விளையிறதே தாமச குணங்கள் தூக்கத்தை கொடுக்கும், காமத்தை கொடுக்கும். இப்படியாக தாமசங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது பூமிக்கு கீழே விளையிற உணவுகளே. இப்போ பூமிக்கு மேலே விளையக்கூடிய உணவுகள்லையும் சில தாமசங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. அந்த தாமசங்கள் என்ன உணவுகள் என்பதை வள்ளல் பெருமான் உலகவர்களுக்குன்னு ஒரு அட்டவணை போட்டார். நம்மளை போல பக்குவிகளுக்குன்னு ஒரு அட்டவணை போட்டார். இந்த உடம்பையே வேதிச்சுக்கணுன்ற அதிபக்குவிகளுக்கு ஞானிகளுக்குன்னு ஒரு அட்டவணை போட்டார். அதுல மாமிச உணவு தாமசத்திலையும் கடை தாமசமான ஒரு உணவு. எப்படிங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரு செடியே கூட ஒரு நாள் எனக்கு ஒரு அன்பர் கேள்வி கேட்டார், பால் சைவமா அசைவமானு கேட்டார். எனக்கு அது வரைக்கும் சைவம்னு தான் நான் நினைச்சு கொண்டிருந்தேன். ஏன்னு சொன்னாக்கா வள்ளல் பெருமான் சொல்வார், கன்றுக்கு ஒருவாறு பால் விட்டு கறந்து உண்ணவும் அப்படின்னு சொல்றார். கண்ணுக்குட்டிக்கு தேவையான அளவு பால் விட்டு மிச்ச பால் வீணா போடக்கூடாது, அதை நீ கறந்து சாப்பிடலான்னு சொன்னார். இதை நான் சொன்ன உடனே ஒரு பால்காரர் கோச்சிக்கிட்டாரு. சாமி எஸ்ஆர்னு ஒன்று தான் நான் கேட்டேன். அவர் என்ன சொல்றார், சைவமா அசைவமான்றது தான் கேட்டேன் அப்படின்னார். உடனே நான் சாமி கிட்ட விண்ணப்பிச்சேன், சாமி இதுக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க சாமி, இது வரைக்கும் நான் பால் சைவம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவரு எனக்கு சொன்னார், முட்டாள், இது வரைக்கும் சைவத்துக்கும் அசைவத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருந்து விட்டாய். நீ சாப்பிட்ற தாவர உணவுகளில் கூட அசைவம் இருக்குது, சைவம் இருக்குது. என்ன சாமி? அவர் சொன்ன வார்த்தையை குறிச்சுங்க, மனசில் பதிச்சுக்குங்க. எஜ்ஜீவனையும் இம்சிக்காமல் எதன் முதலையும் அழிக்காமல் அதிலிருந்து பெறப்படும் அனைத்தும் சைவம் சொல்லிட்டார். பசுவுக்கு பால் கறக்கலைன்னாக்கா வேதனை தான். அது கண்டு குடிச்சு மிச்சம் போனது விட்டுட்டாலும் தவறு தான். அதை நம்ம எடுத்துக்கிறதுல தவறில்லை, ஏன்னா இம்சை பண்ணல. அதே போல் ஒரு காய்கறியை உடச்சிக்கிற செடியிலேருந்து அது இம்சை இல்லை, அது இம்சை அல்ல. எதன் முதலையும் அழிக்காமல் வேரோடு நீ கீரையை பிடுங்கி சாப்பிட்டினா கூட, கீரையை வேரோடு பிடுங்கி சாப்பிட்டாலும் அதன் முதலை அழித்து விட்டோம், அதை சாவடிச்சிட்டோம், அது தாமசம்ட்டார். அப்போ நம்ம ஒரு உயிரை கொல்லலாமா? தாவரத்தையே கொல்லக்கூடாதுன்னு சொல்றார் வள்ளல் பெருமான். ஒரு உயிரை கொன்று சாப்பிட்டாக்கா அதிதாமசத்தை தரும். இந்த பிறப்பு உனக்கு விடிவு தராது. சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவது இன்று புதிதன்றே என்று முளதால் இந்த நோவை நீக்கி ஈவது மன்றிடை நடிப்போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவரால் ஆவது ஒன்றுமில்லை என்றால் அந்தோ இச்சிறியனால் ஆவதென்னே. ஆகியனால இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக ஒரு ஜீவனை கொன்று இன்னொரு ஜீவனுக்கு பசியாற்றுவிப்பது இறைவனுக்கு சம்மதமே இல்லை என்பதை தெரிந்து கொண்டோம்.